ஏ சண்டாள கிராதகா, ஏ சண்டாள கிராதகா, எங்கிருந்து வந்த கல்வா என் குழந்தைகளை நீ சிறையெடுத்து வருகிறாய்? சிறையெடுத்து வருகிறாய். உன்னை உயிரோடு விட மாட்டேன் என்று சொல்லி சீறி படமெடுத்து கோபாலக்கண்ணனை தீண்டுவதற்காக முன்னிருக்கின்றார்கள். அப்ப ஆண்டவரிடத்தில் இருந்து பெறப்பட்டதே நாகதாளி பிரம்பு. அந்த நாகதாளி பிரம்பை எடுத்து அப்படியே கோபாலக்கண்ணன் காட்டினார். அப்படி காட்டின உடனே படத்தை எப்படி உள்ளிழுத்துக் கொண்டாள். இனிமேலும் நாம் பொறுமையாக இருந்தோமானால் நாகங்கள் நம்மை தீண்டி விடும் என்று நினைத்து எம் பெருமாள் மாயவன் என்ன வடிவமெடுத்தார்? என்னையா வடிவமெடுத்தார்? எம்ம செங்கருடன் வடிவமாக வட்டம் போட்டு பறந்து கருடனுடனே நிழலது நாக மேலப்பட்ட போது நாகராஜன் நாக குறுக்கு ரெண்டா தெரித்திடுமா மாண்டு மடிந்திடுவாரே வைகுண்டம் சேர்ந்திடுவா. அப்படியா இருக்கும் போது காளி 8 பேர் என்ன வீதம் சொல்லுவாள் அண்ணனான கண்ணனிடா ஏ அண்ணா கோபாலக்கண்ணா, எங்க அம்மாவும் அப்பாவும் உயிரோடு இருக்கும் போது எந்த ஒரு கைமாறும் செய்யவில்லை. எந்த கைமாறும் நாங்கள் செய்யவில்லை. இப்பொழுது அவர்கள் மாண்டு கிடக்கின்றார்கள். எங்களை தரையிலே இறக்கி விடுங்கள் அண்ணா. அவருக்கு நாங்கள் ஈமக்கடன் முடிக்க வேண்டும் என்று சொல்லி அட்டகாளி 8 பேரும் தாய்க்கும் தந்தைக்கும் எள்ளும் தண்ணீர் இறைத்து ஈமக்கடன் முடித்து விட்டு ஆற்றிலே நீராரி அழகாபரம் சிக்கெடுத்து அம்மா எப்படி வாரா தெரியுமா? எப்படியா வாரா? 5 வயது பெண்ணை போல அழகு பிராமண கண்ணை போல பெண்ண போல எம்மா 5 வயது மகளாக அழகு பிராமண கண்ணாக செட்டிக்காட தெருவதிலே இறுக்கி வார்த்தது மஞ்ச நேர பாவாடை மடி நிறைய பிச்சி பூவாக பழ உதட்டழகி மனைய முத்துமாரி அக்காளும் தங்கையோ யாராளே கைலாசம் அப்படி அக்கா மாறும் தங்கை மாறும் கைலாசம் மாறபோது நமக்கு பாடுகின்ற வெளிசை கலைஞர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்த காளும் தங்கையோ முத்து முத்து மாரியம்மா 5 வயது பெண்ண போலே சந்தன மாறி சடை மாறி காந்தாரி கனகதுர்க்கையை தேவியான வடக்குத்தியாலோ அரசடி அம்மாளோ குற்றால நங்கையோடு கடைக்குட்டி காளியம்மா 8 பேரும் வாராளே ஒருவர் பின்னால் ஒருவராக
அவ கைலாசம் வருவாளா வருவாளா கட்டழகி மாறியார்கள் வருவாளா ஏ அக்கமாரும் தங்கைமாரும் அட்டகாளி 8 நீயில் பிறந்தவளாக 1008 அன்னைமார்கள் அனைவருக்கும் மூத்தவளாக முத்து போடு வித்தக்காரி முத்து போடு வித்தக்காரி அவன் முனிநாக்கு கொலவக்காரி ஆத்துக்குள்ள ஊத்து வெட்டி ஆசதீர தல குளிப்பாடே நீராடி வெளியில் வர நீராடி வெளியில் வர பஞ்சாங்கம் பார்த்திடுவாடே அவ கண்ணு நல்ல புருவத்திலே கருப்பு மைய தீட்டுவாளா சங்க நல்ல கைகளுக்கு கருவளையல் மாட்டுவாளா முன்னழகும் பின்னழகும் முன்னழகும் பின்னழகும் முத்துமாரி முகமழகும் ஐந்து வயது மகளாக கைலாசம் வந்து கொண்டிருக்கிறாள் என் காளியர்கள் பூமியில என்னைக்கு பொற்பாதத்தை எடுத்து வச்சாங்களோ என்னைக்கு காலை வச்சாலோ அவ காலு வெட்டி இடத்துல திரிசூலம் பூமியில பூத்து நிக்கி திரிசூலமா பூத்து நிக்கிறது அன்னை அவளதை ஆயுதமாக எடுத்துக்கொண்டாள் இன்னும் அவளுக்கு ஆடு பொருள் பாடும் பொருள் விளையாடும் பொருட்கள் எல்லாம் இந்த பூமியில வந்து அம்பாளுக்கு எப்படி கிடைக்கிறது தெரியுமா எப்படியா கிடைக்கிறது அம்மா கப்பரையும் பிறந்திடுமா கப்பரையும் பிறந்திடுமா கண்ணனூர் வேளையிலை கப்பரை வந்து பிறக்கையில காளி அம்மா தான் பிறந்தா கப்பரைய கையிலெடுப்பா கப்பரைய கையிலெடுப்பா கண்டவர்க்கு வரம் கொடுப்பா அம்மா வேம்பு வந்து பிறந்திடுமா பட்டணத்தில் வேம்பு வந்து பிறக்கையில விளையாட பெண் பிறந்தாய் ஏப்பிலையில் கொலுவிருப்பாள் ஏப்பிலையில் கொலுவிருப்பாள் வித்தைகளை யார் அறிவார் இயேசுல வந்து பிறந்திடுமா இயேசுல வந்து பிறந்திடுமா சொர்ணகிரி பர்வதத்தில் சூல வந்து பிறக்கும் போது சுந்தரியாதான் பிறந்தாள் சூலத்துடைய சுழிமூனையில் சூச்சமமா குடியிருப்பாளே அவ 5 பிடி மஞ்சளைய அள்ளி அள்ளி பூசிடுவா 7 பிடி மஞ்சளைய எடுத்தெடுத்து தின்னுவாளா 3 பீடி மஞ்சளைய 3 பீடி மஞ்சளைய அவ திருமுகத்துல பூசுவாளே போட்டே ஆடே
திருமுகத்தில பூஜைவாரோ காவக்காரி கோவக்காரி சாம்புராணி வாசக்காரி சாம்புராணி வாசக்காரி முன்கொசவ சேலக்காரி முனிராக்கு கொலவக்காரி கொலவக்காரி அன்னையாகப்பட்ட முத்துமாரி ஆமையா முப்புடாதி சந்தனமாரி ஜடைமாரி காந்தாரி கனதுர்க்க கனகத்துர்க்கை குற்றால நங்கை அரசடி அம்மா ஆமண்ணே அட்டகாளி 8 பேரும் ஒன்று கூடி ஆமையா ஆதி கைலாசத்திலே வந்து நிற்கின்றாள் நிற்கின்றார் அல்லவா வந்து நிற்கக்கூடிய காளியர்களை ஆமண்ணே பார்த்தா பராசக்தி ஆமையா 32 லட்சணங்கள் முழுக்க பொருந்திருக்கிறார் இந்த காளியர்கள் இவரை அழகோடு இருக்காவிட்டால் ஆமா ஆண்டவனை இவர்கள் கவர்ந்து விடுவார்கள் ஆமா என்ன நினைத்துக் கொண்டு ஆமையோ கைலாச வாசலில் கட்டத்தை கீச்சினா கட்டத்தை கீக்கிறார் சோவி எடுத்து போட்டு சொக்கட்டம் ஆடுகின்றாள் சொக்கட்டம் ஆடுகின்றாள் அட்டகாளி 8 பேரு எதிரில் உட்கார்ந்து இருக்காங்க ஆமா பார்வதி அம்மா அவர்களுக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கா முன்மால நிக்கிறார் சோவி வரத்து சொக்கட்ட நாடி கொண்டிருக்கும் வேளையில் ஆமையா போகுது அவ எண்ணாத எண்ணோ அவ எண்ணுவாழா மனமாதில எண்ணாத எண்ணோம் எல்லாம் அவ எண்ணாத எண்ணம் எண்ணுவாழ மனமதிலே எண்ணிக்கொண்டு அழகோடு இருக்க விட்டார் ஆண்டவனை கவர்ந்திடுவாளே என்று எண்ணி சக்தியவாள் அட்டகாளி 8 பேரையோ அட்டகாளி 8 பேரையோ திருவழகை குறைப்பாள் அவ எப்படி தங்குரைப்பாளாக முத்துமாரி திருவழகை அழகோடி இருப்பவளை அரக்கியாக மாற்றுவாளாக அம்மா மாறி 8 பேரும் பார்த்தா 16,000 கோடி கண்கள் வேண்டும் அப்படி அழகோடி இருக்கக்கூடிய காளியர்களை பார்த்தா பார்வதி அம்மாள் இப்படி இவங்களை நம்ம அழகோடி இருக்கணும்னா ஆண்டவனை இவர்கள் கவர்ந்து விடுவார்கள் கவர்ந்து விடுவார் என்ன நினைத்த என் தாயாகப்பட்ட முத்துமாரிய உடன் பிறந்த தங்கைமார்களையும் அழகை குறைத்தால் அரக்கியாக மாற்றிவிட்டார் அரக்கி பெண்களாக மாற்றிவிட்டார் ஆமா எப்படி அரக்கியா மாத்துனா தெரியுமா எப்படி ஐயா அம்மா வீரப்பல்லா விரிசடையா விரித்து ஆடும் தலைமொழியா விரிசடையா ஏ குவார பல்லா கொடுசடையா ஏ குதித்து ஆடோ சடைமொழியா கொடுசடையா எம்மா முத்து பல்லா முழுசடையா ஏ முத்து மாறிக்கிட்டா முழுசடையா
அவளுக்கு 5 சடைகள் கொஞ்சி வர அழகு சடைகள் மார்புற கொஞ்சி வர எம்மா 5 சட கொஞ்சி வீழ அழகு சட மார்பில் வீழ அப்பு நல்ல சடையழகி ஹரிராமேன் தங்கையவாடே அழகோடு இருந்த அட்டகாளி 8 பேரையும் 8 பேர்களையும் பார்வதி அழகை குறைப்பதற்காக ஆமையா முத்துமாரிக்கு ஓலை பூவை போல ஒரு பாகம் தலைமுடி ஒரு பாகம் தலைமுடி அந்த அழகு வாய்ந்த கூந்தல்களை சடையாக மாற்றிவிட்டாள் தாயாகப்பட்ட பார்வதி பார்வதி அம்மாள் வீரப்பல்லு விரிசடை அப்புச்சடை கோரப்பல்லு கொடுசடை ஆமா முத்துப்பல்லு முழுச்சடை தங்கப்பல்லு அவச்சடை அப்படி அழகோடி இருந்த அட்டகாளி 8 பேரையும் 8 பேர்களையும் சடையாக மாற்றிவிட்டாள் அரைக்கு வடிவத்திலே 8 பேரும் இருக்கும்போது அவ பாக்குறா ஆமா அரைக்கு வடிவத்தில் இருக்கக்கூடிய காளியர்கள் இனிமேல் கைலாசத்துல இருக்கக்கூடாது என்று ஆண்டவனுக்கு தெரியாமல் ஒரு அறையில போட்டு அடைச்சிட்டா 8 பேர். ஆனால் சிவபெருமானோ எங்கிருந்து எப்படி வருகிறா தெரியுமா? எப்படியா வருகிறா? அம்மா படைத்த நல்ல மணிகளுக்கு படியளந்து வாரே மணிகளுக்கு எம்மா படித்த நல்ல மணிகளுக்கு படி இழந்து வாரே ஈசனான ஜீவ பெருமானோ படி இழந்து வார போது பத்தினியோ பார்வதியாரே பகவானை வரவேற்றாளே. அந்த களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி கொடுத்திடுவார் படியளக்கும் பகவானுக்கு இளைப்பாரி கொடுத்திடுவார் களைப்பாரி இளைப்பாரி ஈஸ்வருக்கு தான் கொடுத்து அன்னையான ஈஸ்வரியாலோ அந்த ஆண்டவனை வரவேற்றார். ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் வந்து அட்டகாளி 8 பேரையும் எங்கே என்று கேட்டபோது அந்த அணை கதவை திறந்து காட்டுகிறாள் பார்வதி. அழகோடு இருந்த அட்டகாளி 8 பேர்களும் இப்ப அரைக்கு வடிவத்துல இருக்கிறாங்க. இதை பார்த்த முக்கண்ணனார் சிவபெருமானோ என்ன கேட்பாரா என்றதொரு தருணத்தில் முகமழகி மயூருண்ட கண்ணழகி தேவியான முப்போடாதி அரைக்கு நல்ல வடிவமாக இருப்பதையும் பார்த்தாரே ஆண்டவனார் சிவபெருமானோ
அகில உலக மக்களுக்கு படி இழந்த வந்த பகவானுக்கு களைத்து வரும் பகவானுக்கு களைப்பாரி கொடுத்தார். களைப்பாரி கொடுத்தாள். இளைத்து வரும் பகவானுக்கு இளைப்பாரி கொடுத்தார். இளைப்பாரி கொடுத்தாள். பகவானுக்கு பாத பூஜை செய்துவிட்டு இந்த பத்தினியாகப்பட்ட பார்வதா தேவி பார்வதி அம்மாள் ஆண்டவரே பகவானே ஆண்டவா சிவபெருமானே அட்டகாளி 8 பேரும் அழகு என்று நாரத மகாமுனிவர் சொன்னார் அல்லவா? அழகு அழகு என்று சொன்னார் அல்லவா? அவர்கள் இப்பொழுது வந்து அறையில் போட்டு அடைத்து வைத்திருக்கிறேன். அடைத்து வைத்திருக்கேன் பாருங்கள். அடைக்கதவை திறந்து காட்டினாள். ஆமா பார்த்தாள் பகவானுக்கு அச்சம் வந்து விட்டது, பயம் வந்து விட்டது. அப்பேற்பட்ட வீர பல்லோடு இருக்கிறாள், தடையோடு இருக்கின்றாள். இனி ஒரு நிமிஷம் கூட அவர்கள் இங்கு இருக்க கூடாதுன்னு ஆமையா அந்த அட்டகாளி 8 பேர்களையும் 8 பேர்களையும் ஆண் வாடை காற்று அடிபடக்கூடாத இடமாகப்பட்ட ஆமண்ணே எந்த இடத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு ஆமையா யாரை வரவழைத்தா தெரியுமா? யாரையா வரவழைத்தார்? எம்மா அண்ணனான கோபாலனை, அண்ணனான கோபாலனை அம்பிகையாய் வரவழைத்தாளே. மாயவனே தூயவனே அவளுடனே வந்திட பார்வதியா அழைக்கும் சத்தம், பார்வதியா அழைக்கும் சத்தம் ஆர்கடலுக்கு கேட்கலையோ. இந்த அம்பிகை அழைக்கும் சத்தம் அச்சுதனே கேட்கலையோ. கூட நாம புறக்கலையோ, கூட்டு பால் உண்ணலையா, உண்ணாக புறக்கலையா, உண்ணாக புறக்கலையா, ஒரு கலத்தில் உண்ணலையா. தக தகதா என் கூட பிறக்கலையா, கூட்டுப்பால் உண்ணலையா, கூட்டுப்பால் உண்ணலையா, நாம ஒன்னா பிறக்கலையா, ஒரு கலத்துல உண்ணலையா, ஒரு கலத்தில் உண்ணலையா. இந்த பார்வதி அழைக்கும் சத்தம் பகவானுடைய மைத்துனா கேட்கலையா, கேட்கலையா உனக்கு? அம்பிகை அழைக்கும் சத்தம் அலைகடலுக்கு கேட்கலையா, அலைகடலுக்கே கேட்கலையா என்ற அச்சுதனை அழைத்தவுடனே ஆமையா அச்சுதனாகப்பட்ட கோபாலக்கணன் ஆயர் குலத்து அணிவிளக்கு அணிவிளக்கு இச்சை கொண்ட பச்சை மாலாகப்பட்டவர் வந்து ஆதி கைலாசத்தில் இறங்கியவுடனே ஆமையோ இந்த அட்டகாளி 8 பேர்களையும் ஆண் வாட்டு அடைவாடியக்கூடாத இடமாகப்பட்ட எந்த இடத்திலே கொண்டு இட வேண்டும் என்று சொல்லி எம்ம சந்தனம சோலைக்கு தானே, சந்தனமாஞ்சோலைக்கு தானே சந்தோஷமாய் அனுப்பி வைத்தானே. பறக்கு நல்ல படகோடி, பறக்கு நல்ல படகோடி பத்தினியாள் வாரார்களே. அவர் கைலாச விலக்கு விட்டு கனக சங்கிலி பர்வதமாக ஊசி நல்ல மலை கடந்து உத்ராட்சம் காய்க்கும் மலை, பாசி சுத்தி படர்ந்த மலை, பங்குனி தேர் ஓடும் மலை, சாய்ந்த மலை சரிந்த மலை, சந்தன மணங்கமழும் மலை, மக்குகளும் கொக்குகளும் கையாளி போடும் மலை, மான்கள் துள்ளி விளையாடோ, மயில் தோகை விரித்தாடோ, வண்டினங்கள் கவிகள் பாடோ, மாறிருந்து தேன் சொரியும் அப்பேற்பட்ட
மலை கடந்து அப்பேற்பட்ட மலை கடந்து அந்த அட்டகாளி வாராளே அந்த அட்டகாளி 8 பேரும் வாராளே ஒரு முகமா 8 பேரும் அந்த அட்டகாளி 8 பேராளி ஒரு முகமாக சந்தன மஞ்சோலை கீதா சந்தோஷமா பயணம் வார 10 வயது பெண்ணை போல 10 மாதிரி 8 பேரும் சந்தன மஞ்சோலை கீதா பறக்குள்ள படகோடு பத்தினி பறந்து வார படகோடி தாயாகப்பட்ட முத்து மாறி முப்புடாதி சந்தன மாறி சடை மாறி காந்தாரி கனகதுர்க்கை வடக்கு தீய வடக்கு வாச்செல்வி குற்றால நங்கை அரசடி நங்கை அம்மா 7 பேருக்கு விளையவள் 8வது பிறந்த அட்டகாளி 8 பேர்களும் சந்தனமாஞ்சோலைக்கு சந்தோஷமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி வந்து கொண்டிருக்கும் போது பாடுகின்ற வெளியிசை கலைஞர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்த ஆனால் அவர்கள் யார் என்று கேட்டார் யாரையா புளியரை தெற்கு மேடுமான நகரத்திலே வாசம் செய்து வரக்கூடிய அருமை சோகர உலகராதன் அவருடைய குடும்பத்தின் சார்பாக நமக்கு 50 கோடி பொன் பரிசளித்துள்ளார்கள் அடுத்தபடியாக சரி நமக்கு 100 லட்சம் பொன் பரிசளித்த நமது அருமை செல்லப்பிள்ளை சங்கிலி பூதத்தான் சரி வில்லிசை கலைஞர் மற்றும் கும்மிப்பாட்டு முளைப்பாரி கலைஞர் ஆமா அவர்களின் சார்பாக 100 லட்சம் பொன் பரிசளித்திருக்கின்றார்கள் அன்பு பாராட்டி உள்ளார்கள் அண்ணா நம்முடைய குடும்பங்கள் வழி வம்சங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாம் எப்படி வளர்ந்தோங்கி இருக்க வேண்டும் என்று கேட்டால் எப்படி சாமி இருக்க வேண்டும் ஈசன் பகவானோட கிருபையால ஏக கைலை போல வாழ வேண்டும் கிருபையாலே எம்மா பட்டியது பெருக வேண்டும் பால் பானை பொங்க வேணும் செல்வம் நல்ல வளத்தோடு வாழ வேணும் 100 கோடி எந்த முகம் போனாலும் தங்க முகம் வாடாமல் வாழ வேணும் வளர வேணும் வாழையடி வாழையாக அவர் அப்படி இருக்கும் போது அவ எங்க வாராளே சந்தனமா சோலை கீதா அவ சந்தோஷமா வாராளே அவ சந்தனமாஞ்சோலைக்குத்தான்
சந்தனமாஞ்சோலையிலே வந்து இறங்கினார்கள் காளியர்கள். 8 பேர்களும் மாயக்கண்ணன் இறக்கி விட்டவுடனே ஆமையா அந்த சந்தனமாஞ்சோலையில ஆண்கள் யாரும் இருக்க முடியாது, யாரும் அங்க இருக்க முடியாது. ஆனால் முற்றும் திறந்த ஒரு மகாமுனிவர் அங்கே இருக்கிறார், அங்க வாழ்ந்து வருகிறார். அவர்தான் சந்தன மகாமுனிவர். சந்தன மகாமுனிவர். அந்த சந்தன மகாமுனிவருக்கு சரி மண்ணாசை கிடையாது, கிடையாது. பெண்ணாசை கிடையாது, கிடையாது. பொன்னாசை கிடையாது, கிடையாது. இல்லற வாழ்க்கையில ஈடு இணை கிடையாது. முற்றும் திறந்த மகாமுனிவர். முற்றும் திறந்த மகாமுனிவராகப்பட்டவர் ஆமையா அங்கே வாழ்ந்து வருகின்றார். ஆமாண்ணே. அந்த சந்தன மாமுனிவருக்கு சந்தன மாமுனிவருக்கு மண்ணாசை கிடையாது, கிடையாது. பெண்ணாசை கிடையாது, கிடையாது. பொன்னாசை கிடையாது, கிடையாது. இல்லறத்து வாழ்க்கையில ஈடு இணை கிடையாது. 90 10 சென்ற 90 10 சென்ற ஆவர்த்து கொண்டரல்ல தாத்தா அவன் 400 10 சென்ற நரைத்த ஒரு தாத்தா சந்தனமாக முனிவரிடோ, சந்தனமாக முனிவரிடோ நம்ம காளியர்களை விட்டு வந்தாரே. சந்தன மகாமுனிவரிடத்திலே காளியர்களை இட்ட போது கண்ணபெருமாங்கிட்ட தாத்தா சொல்றாரு, என்ன சொல்லுகிறார்? என் கண்ணா, என் மாயவா, சாதாரண பிள்ளையா இருந்தா பரவாயில்லை, 8 பேரும் குமரி பெண்களாக இருக்கிறார்கள். கொஞ்சம் குமரி பெண்களாக இருக்கிறாங்களே, இந்த 8 பேரையும் என்னால் எப்படி அப்பா பாதுகாக்க முடியும்? ஆனா எப்படிப்பா அரவணைக்க முடியும்? என் தாத்தா, என்ன இவங்க சாதாரண பிள்ளை இல்ல, சாதாரண பிள்ளைகள் கிடையாது, கொடிய விஷம் கொண்ட கோபா நாகத்தினுடைய குழந்தைகள், நாகராஜ நாகக்கண்ணி பிள்ளைகள். அது மட்டுமல்ல தாத்தா, என் தங்கையாகப்பட்ட பார்வதி அம்சத்திலே பிறந்தவர்கள் 8 பேரும். இந்த வாசலுக்கு இவங்க வரதுக்கு நீ பாக்கியம் செஞ்சிருக்கணும் தாத்தா, புண்ணியம் செய்திருக்கணும் தாத்தா. அப்படி என்று சொல்லி இவர்களை இறக்கிவிட்ட நேரத்தில் இந்த காளியர்களால் உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்தால், இடைஞ்சல் வந்து சேர்ந்தால் கண்ணா என்று ஒரு குரல் கொடுத்தால் போதும், ஆமையா, இந்த மாயவன் வந்து இறங்கி நிற்பேன் என்று சொல்லி அந்த அட்டகாளி 8 பேர்களும் அங்க என்ன செய்யறா தெரியுமா? என்னையா செய்கிறா? அந்த சந்தன மஞ்சோலையில சந்தோஷமா வளர்ந்து வார கொஞ்சம் நல்ல குமரியாக, கொஞ்சம் நல்ல குமரியாக வாழ்ந்து வார 8 பேரோ அவ வாழ்ந்து வரும் நாளையில அன்னையான காளியர்கள் பருவ நல்ல வயதாச்சி பத்தினிமார் 8 பேர் பருவ நல்ல வயதிலே பமுசுடனே ஜொலித்திடுவாரே.
அதாவது 18 வயது பருவ பெண்ணாக இருக்கிறார்கள் காளியர்கள். 8 பேர்களும். அந்த பருவ வயதிலே ஆமையா என் அம்மாமார்கள் 8 பேர்களும் 8 பேர்களும் எப்படி அழகோடு ஜொலிக்கிறா தெரியுமா? எப்படியா ஜொலிக்கிறா? ஆற்றுக்கரு மணல போல மணல போல ஆற்றுக்கரு மணல போல மணல போல அம்மாவோட தலைமுடியா தலைமோடியா ஆற்றுக்கரு மணல போல மணலை போல மொழியா கேசங்களா தேசங்களா ஆற்றுக்கரு மணல போல முத்தமிக்கு கூந்தல்களா கடற்கரை மணல் போல கட்டழகி கார்கூந்தலா மூன்றாம் பீரை சந்திரம் போலே மூன்றாம் பீரை சந்திரம் போலே முகத்தினுடைய வடிவழகாக அவன் நான்காம் பீரை சந்திரம் போலே நாடியுடைய வடிவழகாக ஐந்தாம் பீரை சந்திரன் போலே அருங்கொடியாம் மேனிகளாக தாளம்பூ செய்யலிலே முத்துமாரி நெத்தி அழகாக கருக்குருவி வாழப்போலே ஆரிகை இம்மை அழகாக செங்குளத்து கெண்டை போல செங்குளத்து கெண்டை போல துள்ளுரண்டு விழி அழகாக எம்ம மலை போல புஜமழகா புஜமாலகா மட்டி போல வைரழகா வைரலகா ஏரி நெற்றி புருவங்களா புருவங்களா எழுத்தாணி முக்களகா முகளகா அரைத்து வழித்தது போல் வலித்ததே போல் அம்மாளோட கண்ணங்களா கண்ணங்களா நாரத்தங்க செய்யலில செய்யலீல பழுவாயும் பல்லழகா பல்லலகா ஈச்சங்க செய்யலில செய்யலீல எடகாவி பல்லழகா பல்லலகா முல்லை நல்ல அரும்பை போல முன்வரிசை பல்லழகா பிச்சி நல்ல அரும்பாக பிச்சி நல்ல அரும்பாக கீழ்வரிசை பல்லழகா எம்மா பிச்சி நல்ல அரும்பை போல பிச்சி அரும்பை போல கீழ்வரிசை பல்லழகா கோவம்பழம் பழுத்தது போல் கொம்பனைய உதடழகா திருவிழனி குறும்பை போல சீவிலைய நாடிகளா கமுகொங்குலை சாய்ந்தது போல் கண்ணியோட கழுத்தழகா மலை போல் புஜமழகா மட்டி போல வைரழகா மெழுகுரிக்கு வார்த்தது போல் முதுகினோட தன்னழகா அச்சுரிக்கு வார்த்தது போல் அருங்கொடிய மேனிகளா ஆலையிலை வெளுத்தது போல் அடிவயிறு தன்னழகா வாழப்பூ செய்யலில வயத்தினோட திருவழகா பொருத்தி வச்ச ரத்தினம் போல் பொசத்தினோட பார்வைகளா சிற்றுடுக்கு செய்யலில சேலை கட்டு இடையழகா செவ்வாழ தண்டு போல சேவிலைய தொடையழகா கட்டி கரும்ப போல கட்டழகி காலழகா கட்டிலுக்கள் கடைந்தது போல் மணி கால்கள் ரெண்டோ பாம்பினோட படத்தை போல படங்காலு ரெண்டழகா ஆமவோடு செய்யலில அருங்கொழிய பாதங்களா இருவாச்சி பூத்தது போல் இருவாச்சி பூத்தது போல் 20 விரலழகா
அவ முன்னழகும் பின்னழகும் ஏ முன்னழகும் பின்னழகும் முகத்தினுடைய வடிவழகோ ஆழ்கடல் முத்தை போல அனிச்ச நல்ல முகத்தை போல இடித்து வைத்த மஞ்சள் போல எலுமிச்சம் பழத்தை போல குத்து நல்ல விளக்கை போல குங்குமத்து சிமிழாக அன்னையான முத்துமாரி அன்னையான முத்துமாரி அவள் உடன் பிறந்த தங்கைமார்கள் உடன் பிறந்த தங்கையோடு பருவ வயசுல இருக்கக்கூடிய நன்னையாகப்பட்ட முத்துமாரியம்மா உடன் பிறந்த தங்கைமார்களும் பார்ப்பதற்கு 16,000 கோடி கண்கள் வேண்டும் அப்படி அழகோடு ஜொலிக்கிறா. இன்னும் எப்படி தோற்றமளிப்பாளானால் அம்மா 12 வயதாக 12 வயதாக பாப்பார் வீட்டு கண்ணாக செட்டிக்கட தருவதில சிலையுருக்கி வார்த்தது போல் பொற்கொல்லர் உலையதில பொன்னூரிக்கு வார்த்தது போல் கட்டாரோட உலையதில தங்க கட்டி வடித்தது போல கொல்லரோட உலையதில உடந்தட்டி வார்த்தது போலே அவ பெண்ணுக்கான பெண்ண அழகி பெண்ணுக்கான பெண்ண அழகி பேடை கொண்ட மயிலழகி அவ உதித்து வரும் சூரியருக்கு உள்ளே கொஞ்சம் கருப்பெருக்கும் உள்ளே கொஞ்சம் கருப்பெருக்கும் சூரியருக்கு ஆமா எம்மா உதித்து வரும் சூரியனுக்கு உள்ளில் கொஞ்சம் கருப்பிருக்கும் சந்திரருக்கு ஆனாலும் சற்று கொஞ்சம் கருப்பிருக்கும் மியரகைக்கு ஆனாலும் மியரியில தழும்பிருக்கும் ஊர்வசிக்கு ஆனாலும் உதட்டில் ஒரு மச்சம் இருக்கும் ராமனுக்கு கிரகமெல்லாம் நீல ஆடி வரும் நாகத்துக்கு அடி வயிற்றில் கருப்பிருக்கும் அடி வரும் தண்ணீரெல்லாம் முதுக்கு மணல் கருமணல் சீதையர்க்கு ஆனாலும் சிரசில் ஒரு மச்சம் இருக்கும் குன்னிமுத்து காணாலும் கால்பாகம் கருப்பிருக்கும் அப்படி மாசுமாரி இல்லாமலே மங்கையான முத்துமாரி கோலவிழி கண்ணழகி கோலவிழி கண்ணழகி கும்பரையா முத்துமாரி
ஆதிபராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பிரம்மாண்ட நாயகி அன்னபூரணி வராகினி காத்தியாயினி சர்வமங்கள ரூபிணி சர்வமங்கள ரூபிணி ஓம் என்ற ஓசையிலே உதித்த குலவிளக்கு செவ்வாடைக்காரி சக்தி உமா பார்வதி சக்தி உமா பார்வதி அவருடைய அம்சத்தில் தோன்றிய சக்தியர்கள் ஆமையா அப்படி பருவ வயதில் இருக்கும் போது நமக்கு 100 கோடி பொன் மரியாளித்த அன்னாரவளியார் என்று கேட்டார் குலவக்காரி சந்தையில தலைவீரிப்பா ஏ தலைவீரி சாமம் போல ஒப்பு வப்பா ஒப்பு வப்பா தலைவிரிப்பா சாமம் போல ஒப்பு வப்பா ஒப்பு வப்பா அவ 5 பிடி மஞ்சளைய அள்ளி உண்ணோன் தாயவளாலோ 7 பிடி மஞ்சளைய எடுத்து எடுத்து தின்னுவாளாலே 3 பிடி மஞ்சளைய திருமுகத்தில் பூசுவாளே 4 படி மஞ்சளைய நாவதியில போடுவாளே 1 பிடி மஞ்சளைய 1 பிடி மஞ்சளை உடலில் அள்ளி பூசுவாளே அவளுக்கு எரிந்த கண்ணு சிவந்த முகம் ஈசனுடைய சக்திக்கு தானே முத்து முத்து மாரியம்மாளே சந்தேன மாரியம்மாளே அன்னையான முப்புடாதி குற்றால நங்கையோடு அரசடி அம்மாவோடு வடக்கு வாசல்வியோடு அன்னையான வடக்குத்தியாளோ 8வது பிறந்தவளே 8வது பிறந்தவளே எந்த ஆயி காளியம்மா எம்மா வீரப்பல்லு விரிசடையோ விரிசடையோ விரித்து ஆடும் தலைமூடியோ தலைமூடியோ வீரப்பல்லு விரிசடையோ தலைமூடியோ பருவ வயதில இருக்கக்கூடிய 8 பேர்களும் தனக்கு தன்னழகு போதாது தங்க நகையாலே அலங்காரம் செய்து பார்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அட்டகாலி 8 பேர்கள் நகை நட்டு போட்டு அழகு பார்க்கின்றார்கள் எப்படி நகை நட்டுக்களை சூட்டுவாரேயானா எப்படியா பூட்டுவா எம்மா தங்கத்தின செய்த பணி தவடங்க முத்து மாலை தங்கத்தில செய்த பணி தவடங்கள் முத்து மாலை ஏ தங்கனங்கள் பொன் வளையல் மாட்டினா மோதிரத்தை விரலில் போட்டு நீட்டினா மோதிரத்தை விரலில் போட்டு நீட்டினா வளையல் மாட்டட்டும் ஏ பார்ப்பவர் மனம் பரவசப்பட பார்ப்பவர் மனம் பரவசப்பட பத்திரமாத்த அப்படி சொல்லு பத்திரமாத்த தங்க வட்டி யானமா பார்க்க 10,000 வேண்டுமா பார்க்க
அவளுக்கு 10,000 வேணுமா வேண்டுமா ஞானமா ஞானமா 10,000 வேண்டும் வேண்டுமா ஏ கண்டவர்மானோ நின்று புகழ கனகரத்தின மாலை புகழ்ந்திட நின்று புகழ கனகரத்தின மாலை புகழ்ந்திட கண்டவர்மானோ நின்று புகழ கனகரத்தின மாலை புகழ நின்று புகழ கனகரத்தின காசி நகர் அப்படி போடு காசி நகர் சொல்லு சொல்லு காசி நகர் புகழ்பட்டு சேலையா 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 இருபுறமும் தங்க சரிக வேலையா வேலையா இருபுறமும் தங்க சரிக வேலையா வேலையா தங்கப்பட்டு வேலையோ சேலையா சேலையா ஆமா ஆமா சேலையா தங்க சரிக வேலையோ அவ நெத்தியில நெத்தியில நெத்தி சுட்டி நெத்தி சுட்டி காதோரம் காதோரம் கம்மல்களா கம்மல்களா மூக்கிலிட்ட மூக்கிலிட்ட மூக்குத்தியா மூக்குத்தியா நிலவு நல்ல நிலவு நல்ல பிறையுமாக பிறையுமாக அணிந்திருக்கா அணிந்திருக்கா முத்துமாரி முத்துமாரி மூடி நல்ல கூடி நல்ல முருவுகளா உருவுகளா பொன்னப்பி பொன்னப்பு தட்டுக்களா தட்டுக்களா குருட்டு தட்டா உருட்டு தட்டா செவிட்டு தட்டா செவிட்டு தட்டா 5 நல்ல ஐந்து நல்ல விரல்களுக்கும் விரல்களுக்கும் ஐவண்ண ஐவண்ண மோதிரங்கள் மோதிரங்கள் 10 நல்ல பத்து நல்ல விரல்களுக்கும் விரல்களுக்கும் பவன் பதித்த உட்பதித்த மோதிரங்கள் மோதிரங்கள் கழுத்தெல்லையோ கழுத்தலையும் மாலைகளா மாலைகளா அவள் மாலை அவள் மாலை காசு மாலை காசு மாலை 8 அடுக்கு 8 அடுக்கு சங்கிலியா சங்கிலியா 3 கொத்தி 3 கொத்து சரப்பொழிவா சரப்பொழிவா அழகுடனே அழகுடனே அழிந்திருக்கா அணிந்திருக்கா அன்னையான அன்னையான முத்துமாரி முத்துமாரி தங்க நல்ல தங்க நல்ல கைகளில கைகளில தரம் பிரித்த கரம் பிரித்த வளையல்களா வளையல்களா முந்தாங்கி முந்தாங்கி பிந்தாங்கி பிந்தாங்கி அணிந்திருக்கா அணிந்திருக்கா முத்துமாரி முத்துமாரி காலிலையோ காலிலையும் தண்டைகளை கண்டைகளா கட்டழகி கட்டழகி முத்துமாரி முத்துமாரி உச்சி முதல் பாதம் வரை பாதம் வரை பாதம் வரை பாதம் வரை நகையாலே அணிந்திருக்கா ஓடே பாதம் வரை பாதம் வரை அணிந்திருக்கா எம்மா கட்டழகி 8 பேர் நகையாலே அலங்கரித்து உன்னழகும் பின்னழகும் முத்துமாரி வடிவழகும் உருவம் ஒரு வில்லை போல பார்வை ஒரு கடலை போலே ஆழ்கடல் சங்கு போல நீள்கழுத்து கொண்டவளாக குறுநகையின் வண்ணங்களாக குறுநகையின் வண்ணங்களாக குழி விழுந்த கண்ணங்களாக அதுக்கு குழி விழுந்த கண்ணங்களா கட்டழகியாகப்பட்ட என் அன்னை முத்துமாரியம்மா முத்துமாரியம்மாள் அந்த பருவ வயதிலே பருவ வயசுல நகை நட்டுக்கள் எல்லாம் போட்டு அழகு பார்க்கிறாள் அழகு பார்க்கிறாள் தனக்கு ஏதோ ஒன்று குறைகிறது என்று சொல்லி கருராக சடைகள் விண்ணி ஆமாமையோ வண்ண வண்ண மலர் எடுத்து சூட்டுகின்றாள் என்ன மலர் எடுப்பாள் தெரியுமா? என்னையா மலர் எடுப்பா? நல்ல வாடார் மல்லிகை வடர் மல்லிகை சூடார் மல்லிகை சுடர் மல்லிகை வாடா மல்லிகை வடர் மல்லிகை சூடா மல்லிகை சுடர் மல்லிகை மந்தார பிச்சி நல்ல மருவில்லா ரோஜா மருதியாளி ரோஜா மந்தார ரோஜா கஸ்தூரி கதம்ப மாலை கட்டழகி வச்சிருக்கா குண்டு மல்லி பூவெடுத்தவ கூந்தலில வச்சிருக்கா அடுக்கு மல்லி
எடுத்தவ அழகு சடையில் வச்சிருக்கா அழகு சடையில் வச்சிருக்கா பாரிஜாத மலர் எடுத்து பத்தினியா வச்சிருக்கா பத்தினியா வச்சிருக்கா ரோஜா நல்ல பூவெடுத்த ராஜா தீ வச்சிருக்கா ராஜா தீ வச்சிருக்கா சம்மங்கி பூவெடுத்திய தையலையா வச்சிருக்கா கையேடுல வச்சிருக்கா ஊட்டி ரோஸ் சிகப்பு ரோஸ் பட்டன் ரோஸ் ரெட்டு ரோஸ் மஞ்ச நல்ல ரோஸ் எடுத்து மகாசக்தி வச்சிருக்கா மகாசக்தி வச்சிருக்கா ஏ பாரிஜாதோ மலரெடுத்து 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 ஏ பத்தினியா வச்சிருக்கா மலரெடுத்து பத்தினியா வச்சிருக்கா அவ மலரெடுத்து சுட்டுவாள் மங்கையான காளியர்கள் நகை நட்டு போட்டல்லவோ மலரை எடுத்து தானம் சூட்டி திருமுகத்தை காட்டுவாள் திருமுகத்தை காட்டுவாள் தேவியவா 8 பேர் காட்டுவாளோ திருமுகத்தை காட்டுவாளோ தேவியான 8 பேரு அப்படி என் அம்மாவுடைய வாசலிலே வில்லிசி பாடக்கூடிய கிராமிய கலைஞர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்த அன்பு பாராட்டிய ஆனால் அவர்களே தருணத்திலே பத்தினிமார்கள் 8 பேர்களும் 8 பேர்களும் சந்திரமாஞ்சோலையில தாத்தாவுக்கு பக்கத்துல போய் நிக்கிறா பக்கத்துல நிக்கிறா ஏன் தாத்தா தாத்தா நான் எப்படி இருக்கேன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு தாத்தா 8 பேரையும் பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க தாத்தா அப்படி என்று சொன்னவுடனே சரி ஏ முத்துமாரி உன்னுடைய அழகை போல இந்த உலகத்தில் பார்த்ததே கிடையாது பார்த்ததே இல்ல உன் முன்னழகு என்ன பின்னழகு என்ன முகத்தினுடைய வடிவழகு என்ன முகத்தின் திருவழகு என்ன உன் ஓரக்கண்ணு பார்வையும் உதட்டோர புன்னகையும் மையலிட்ட பொட்டழகும் கட்டியிருக்கும் பட்டழகும் பார்த்தால் என்னை பிரம்மை கொள்ள வைக்கிறது அமையா அப்படி இருக்கக்கூடிய தருணத்திலே தாத்தா நாங்கள் இவ்வளவு நாளும் இந்த காட்டுக்குள்ள வாழ்ந்து வந்துட்டோம் 8 பேரும் வாழ்ந்து வந்துட்டோம் நான் அழகா இருக்குன்னு வேற சொல்றீங்க எங்களுக்கு அடைக்கலமா ஒரு கோட்டை கட்டி கொடுக்க வேண்டும் 8 கோட்டை போட வேண்டும் என் பேத்தி என்ன என்னை காடு வா வாங்கி வீடு போங்க தள்ளாடும் வயசாச்சு எனக்கு இந்த தள்ளாடு வயசு இந்த தாத்தா கிட்ட கோட்டை போட்டு கேட்டா ஆமா என்னால எப்படி கொடுக்க முடியும் 8 பேருக்கு எப்படி கோட்டை போட முடியும் உந்தருக்கு கோட்டை அமைத்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு சரி ஈசனுக்கு இருக்கு ஆமா இல்லன்னா அச்சுதன் கோபால கண்ணனுக்கு இருக்கு அந்த மாய கண்ணனுக்கு இருக்கு உன் அத்தானை அழைத்துக்கொள் ஆமா உனது அண்ணனை அழைத்துக்கொள் ஆமா அவருக்கு உதவியாலே உனக்கு கோட்டை கிடைக்கும் 8 பேருக்கும் கோட்டை கிடைக்கும் பகவானே பகவானே என்று சிவபெருமானை அழைத்தார்கள் வந்தார்களா வரவில்லை அண்ணா அண்ணா என்னும் மாயவன் கோபால கண்ணனை அழைத்தார்கள் மாயவனை அழைத்தார்கள் அண்ணன் கோபால கண்ணன் வந்தாரா அவரும் வரவில்லையே வரவே இல்லை ஆமா அவர்களை அங்கு வரவழைப்பதற்காக என்னன்னே முத்துமாரி வாசலில ஈசன் சிவபெருமானை கையிலே இருந்து வரவழைப்பதற்காக அக்கினி வளர்க்க வேண்டும் என்று நினைத்து அன்னையாகப்பட்ட முத்துமாரி அவ எப்படி அக்கினி வளர்க்க போறா தெரியுமா வளர்க்க போறா எம்மா 50 அடி ஆழத்தில 50 அடி ஆழத்திலே 60 அடி அகலத்திலே ஆழல் நல்ல குழிய வெட்டி அந்த நல்ல குழியதில